இப்போ அஷ்டம சனி நடக்க போகிறவங்காட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்ககிட்ட பேசுறது பழகிறது, யாராவது ஏதாவது சொன்னால் ஹர்ட் ஆகும் மனசு. நம்மளவே என்னையவே அப்படிங்கிற ஒரு 3 தடவை 4 தடவை அதையவே திருப்பி பேசுவாங்க. எந்த பிஸ்னஸும் எடுக்கக்கூடாது, கவனமாக தான் இருக்கணும். அதை பற்றி 100% தெரியும், 5000% எனக்கு தெரியும் அப்படின்னாலும் அதில் மார்க் கொடுக்குறது 10% தான் கொடுப்போம். ஸோ அனுபவத்துக்கு உண்டான 2.5 வருஷம் இந்த வருஷம். சனி யார் வீட்டில் வேணால் குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு, கண்ட்ரோல்டு வித் குரு. இப்போ என்னன்னா 12ஆம் இடத்துல வரப்போகிறது, உச்ச குரு 12ஆம் இடத்துல வரப்போகிறது. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. சிம்மராசிக்கு நான் ரொம்ப பேடாக சொல்கிற மாதிரி சொன்னேன்ல, ஆனால் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சிருப்பாங்க சிம்மராசினியர்கள். சார், இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? சிம்மராசி தாம்மா இப்போ என்னென்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. பட் குரு பகவான் சூப்பர் பிளேஸில் இருக்கு அன்டில் ஜூன். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் விரைய குருவாக இருப்பாங்க. இந்த விரைய குருவில் இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, சுப விரயமாக பண்ணுறதுக்கு, கல்யாண விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும், நகை வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும், சீமந்த கல்யாணத்துக்கு நல்லாயிருக்கும், 60ஆம் கல்யாணத்துக்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், ஹெல்ப் இத்தனை நாள் சம்பாதிச்சாச்சு ஹெல்ப் பண்ண போகிறேன் சார் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோயில் கட்டுறது, கோயில் திருப்பணி பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். யோகா ஆசிரியர், கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உபன்யாசம் பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆன்மீக கட்டுரை எழுதுகிறவங்க, அதே மாதிரி தினா டிவியில் பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீகமான சில பதில்கள்லாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு, இதில் எல்லாம் பேப்பர்லாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடிகளார் பெரிய பெரிய சுவாமிஜியாக இருப்பாங்க, மடாதிபதியாக இருப்பாங்க, அதே மாதிரி சன்னியாசிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பிஸ்னஸ் 6 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிஸ்னஸ் 2-3 பிஸ்னஸ் லாஸ் ஆகும், மீதி 2 பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ அஷ்டம சனி நடக்க போகிறவங்காட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்ககிட்ட பேசுறது பழகிறது, யாராவது ஏதாவது சொன்னால் ஹர்ட் ஆகும் மனசு. நம்மளவே என்னையவே அப்படிங்கிற ஒரு 3 தடவை 4 தடவை அதையவே திருப்பி பேசுவாங்க. இவங்களுக்கு நம்மளால பாசம் இல்லையோ, பக்தி இல்லையோ, நம்மளுக்காக வேண்டலையோ, அவங்க தான் முக்கியம் நினைக்கிறாங்களோ, இவங்க தான் முக்கியம் நினைக்கிறாங்களோன்ற ஒரு தோணல்லாம் வரும். இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் விட்டுட்டு வேற எங்கேயாவது நான் போயிடலான்னு தோணும். இதெல்லாம் விட்டுட்டு வேற எங்கேயாவது போகலாமான்னு தோண வைக்கும் மனசு. ஆரோக்கியம், அதே மாதிரி வாகனத்தில் வேகமாக போகிறது, இரவு நேர பிரயாணம் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. சூதாட்டத்தில் இருக்கிறவங்க தெரியாமல் பந்தயத்தை கௌரவத்துக்கு வேண்டியும் நீ பெருசாக நான் பெருசாக பார்த்துக்கலாமா, சோடி போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு அது எங்கேயாவது பணத்தை செலவு பண்ணாமல் இருக்கணும். குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு படத்தில் விளம்பரத்தில் ரஜினி சார் ஜோப்லேருந்து 1 ரூபா எடுத்து தூக்கி வீசி பிடிப்பார். அந்த மாதிரி நம்ம ஜோப்பில் எதுவும் இல்லாமல் இருக்கிறது, மனைவிட்ட கணவர்கிட்ட அம்மாட்ட அப்பாட்ட அப்படி கொடுக்கறது நல்லது. அப்படி அதேமாதிரி ஜிபே ஃபோன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் அவாட்ட கொடுத்து வைக்கிறது நல்லது. இதெல்லாம் செலவு பண்ணாமல் இருப்போம்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேன். ஓகே, ஜிபேயில் கூட வச்சுக்கக்கூடாதுன்றீங்க, செலவு பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே ஓகே அதுதான். ஓகே சார், சூப்பர். ஓகே, இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன பிஸ்னஸ் எடுத்து எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் அனுபவம் தான். ஓகே, எந்த பிஸ்னஸும் எடுக்கக்கூடாது, கவனமாக தான் இருக்கணும். அதை பற்றி 100% தெரியும், 5000% எனக்கு தெரியும் அப்படின்னாலும் அதில் மார்க் கொடுக்குறது 10% தான் கொடுப்போம். 90% அனுபவத்தை கொடுத்துரும். ஸோ அனுபவத்துக்கு உண்டான 2.5 வருஷம் இந்த வருஷம். ஸோ ஃபுல்லாக கற்றுக்கிறது. நான் வந்து எனக்கு வந்து என்னமோ தெரியல சார், சின்ன வயசுலேருந்து நான் வந்து குதிரை ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன் சார், நான் சின்ன வயசுலேருந்து ஒரு பைக் ரேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை கற்றுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸ்னால் பணம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும்னு பண்ணலாம். அவசரப்பட்டு பண்ணக்கூடாது, ரொம்ப கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டாக்டர்ஸ் ஊசி குத்துறாங்கல்ல, குத்தும்போது இப்படி டமான்னு குத்துனா என்ன ஆகும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இது தான் குத்துவாங்க. அந்த மாதிரி தான் இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்தையும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்லோவாக மூவ் ஆகணும். ஆமாம். ஓகே, சூப்பர். இப்போ வேலை வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? இப்போ வேலை வாய்ப்பு நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். அதுதான் நம்மக்கிட்ட ஒரு தோணல் வரும். என்ன ஒரு தோணல்னா, இப்போது நீங்கள் ஃபாகு வெடி காத்தால பனி, கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் போனீங்கன்னா, இப்போ சுவிட்சர்லாந்து நல்லா வெளிநாடு போகும்போது பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறதே தெரியாது. ஓகே, காசியிலேருந்து இதுக்கு போகிறோம், திரிவேணி சங்கமத்துக்கு போகிறோம். இப்படி போகும்போது எதிர்த்தாப்பில் வண்டியே தெரியல, லைட்டெல்லாம் எரியுது, ஃபாக் லைட் தெரியுது, அதே தெரிய மாட்டேங்குது. எதிர்த்தாப்பில் ஆள் நின்னாலும் தெரியல. இந்த மாதிரிலாம் இருக்கிற நாட்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த 2.5 வருஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லவங்கனாலும் தெரியாது, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்டது மட்டும் கண்ணுக்கு தெரியும். நான் சொல்கிறது என்னை பற்றி தான் பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. அவங்க யார் அங்கே பாரு 2 பேர் பேசுகிறாங்கல்ல, அபவுட் மை செல்ஃப்னுவாங்க. அவங்க எதுவும் பேசுவாங்க, அவங்க வேறு ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. பட் அவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ ஒரு சிந்தனைகள் மனசில் வரக்கூடிய வாய்ப்புகள். சிம்மம் என்றாலே ஒரு தோரணை வந்து முன்னாடி வச்சுட்டாங்க எல்லாரும். யார்? சிங்கம்.
சிம்மம்னா அழுகக்கூடாது, சிம்மம்னா கவலைப்படக்கூடாது, சிம்மம்னா எப்படி இருக்கணும். அந்த பசங்க படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ பாரேன் அவனுக்கு கோபம் வருது அப்படின்வாங்க, இப்போ பாரேன் கையை முறுக்க போகிறான், இப்போ பாரேன் அப்படின்வான்ல, அந்த மாதிரி சிம்மராசினா ஒரு grip-அ கொடுத்து வச்சுட்டாங்க. ஓகே. யாருக்கிட்டையும் தளராத போய் அப்படி உள்ளே போய் கண்ணாடியை பார்த்து விவேக் சார் மாதிரி அப்படியே உட்காந்து இது பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த gripness இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஓகே. அதே grip-அ வந்து ஆட்டிடியூடை வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ அதை வந்து மனசளவில் எடுத்துக்கணும், ஏற்றுக்கணும். இந்த ஒரு 2.5 வருஷம் ஒரு பயிற்சி காலமாக இருக்கும் உங்களுக்கு. இருந்ததுன்னா ரொம்ப நான் நெகட்டிவாகவே சொல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அனுபவ காலம்னு சொல்கிறேன். எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்குது. ராணுவத்தில் வந்து பார்டரில் ஒருத்தர்கிட்ட நீ கண்ணை கொடுத்து நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல உங்களுக்கு இதுன்னு சொல்கிறாங்களா, ராணுவத்தில் இருக்கிற ராணுவம் இருக்குது, எப்படி இருக்கும், ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப அப்படியே நுணுக்கமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி இருக்கணும் மைண்ட். ஓகே. ஹெல்த் வைஸ் எப்படி சார் இருக்கும்? ஹெல்த்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் பாதிக்காது. ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனை இல்லாமல் தான் பெருசாக பாதிக்காது. கண் சம்மந்தமான உபாதைகள் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய எல்லா விஷயமே சைடு எஃபெக்ட் கொடுக்கும். அதிகமாக இனிப்பு சாப்பிட்டா, அதிகமாக காரம் சாப்பிட்டா, இப்படி அதிகமான போகிற விஷயம் நமக்கு மட்டும் பாதிக்கும் சிம்மராசிக்கு. அது தெரியாமல் அதிகமாக இருப்பாங்க அவங்க. ஓகே. அதெல்லாம் கவனம் தேவை. பிகாஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு, ஒரு பையன் வந்து எனக்கு தெரிஞ்சு 9 மணி நேரம் ஜிம்மில் வேலை இது பண்ணான். ஒரு நாள் ஃபெயிண்ட் ஆகி பொத்துன்னு விழுந்துட்டான். ஸோ மற்றவங்களாம் சொன்னாங்க எஸ் அது வந்து நார்மல் தாங்க ஃபெயிண்ட் ஆகி விழுகிறதுன்னு. கடைசியில் பார்த்திங்கன்னா அவனுக்கு ரத்தம் இங்கே பிளாக் ஆகிருக்கும். ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை அந்த சவுண்டை காதில் வச்சு கேட்டு அந்த இதை வச்சு கேட்பாங்க தெரியுமா, அதை வச்சுட்டே ஜிம் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். பிரெயினில் போய் அது போய் இதாகிருக்கு. ஸோ எதுவுமே அதிகமாக பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ அதை வந்து ஒரு 2 வருஷம் மட்டும் கடைப்பிடிச்சிக்கணும். ஓகே. பொன் பொருள் வாங்குறதுக்கான டைம் இருக்கா? அதாவது நிறைய குரு இருக்குது, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கடவுள் வந்து என்றைக்குமே சில ராசிகளுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கொடுப்பார். சிம்மராசிக்கு அப்படி இருக்குது இப்போது. அது என்னமோ பெரிய ஆச்சரியம், அவங்க பண்ண புண்ணியம்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து சனி பகவான் 8ல் போய் உட்காந்துட்டாரு. சனி யார் வீட்டில் வேணால் குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு, கண்ட்ரோல்டு வித் குரு. ஓகே. அந்த வீட்டு வந்து குருவுடைய வீடு. அவர் வந்து வாடகைக்கு போகிற மாதிரி இப்போ உட்காந்துட்டு இருக்காரு. குரு இப்போ என்னென்னா 12ஆம் இடத்துல வரப்போகிறார், உச்ச குரு 12ஆம் இடத்துல வரப்போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. சிம்மராசிக்கு நான் ரொம்ப பேடாக சொல்கிற மாதிரி சொன்னேன்ல, ஆனால் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சிருப்பாங்க. அப்படியே மேலேருந்து விழுகிற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன கிளை பிடிச்சி வச்சிரும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவர்களுக்கு வந்து இருக்குது. அப்படி வரும்போது ஏதேனும் பொருட்கள், விரைய பொருட்கள், அதாவது விரைய குருவாக இருக்கங்காட்டி, இந்த நான் கார் வாங்கிட்டேன், நான் லக்ஸரி கார் வாங்கிட்டேன் தெரியுமா, மந்த்லி 1,20,000, அதெல்லாம் பெருமையெல்லாம் இல்லை. நான் சொல்கிறது ப்ராப்பர்ட்டியாக நாளைக்கு 10 மடங்கு பெருகக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக வாங்கணும். ஓகே. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். ஸோ வளரக்கூடிய, அதோட வேல்யூ ஜாஸ்தியாகக்கூடிய எந்த பொருளும் சிம்மராசி போட்டாங்கன்னாலும் நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, சூப்பர் சார். சிம்மராசி வந்து வழிபடக்கூடிய கடவுள் சார்? அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரும். ஓகே, சூப்பர் சார்.